ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணன் உங்களுடைய தங்கச்சிக்காக உங்களுடைய தம்பிக்காக என்னுடைய குடும்பத்துல ஒருத்தருக்காக துணை நிற்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய எம்எல்ஏ ஆபீஸ்ல முதல் முறையா 25 பேருக்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு கல்வி உதவி தொகையை கொடுத்தோம். அன்னைக்கு 25 பேர்ல ஆரம்பிச்சோம். இன்னைக்கு மட்டும் 1736 பேருக்கு 2,15 லட்சம் ரூபாய் அளவுக்கு இன்னைக்கு இந்த மேடையில கல்வி உதவி தொகை கொடுக்கப்பட இருக்கு. இந்தியாவிலேயே ஒரு சட்டமன்ற தொகுதியில கல்விக்காக தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இப்படி மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை கொடுக்கிற ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு தந்தை ஸ்தானத்துல உங்களுக்காக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். மாணவர்களாகிய நீங்கள் படிப்பு படிப்பு படிப்புன்னு படிப்புல மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். குறிப்பா இன்னைக்கு உதவி தொகை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய சேப்பாக்க திருவிளக்கேணி தொகுதியை சேர்ந்த மாணவ செல்வங்கள் அனைவரும் நீங்க கல்வியில சிறந்து விளங்கணும். உயர் பதவிகளுக்கு வந்து நீங்க 4 பேருக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே விருப்பம். அதுக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஒரு தொகுதியுடைய எம்எல்ஏ மட்டுமல்ல உங்களுடைய கூட பிறக்காத ஒரு அண்ணனாக செஞ்சறதுக்கு நான் என்னைக்கும் தயாராக இருப்பேன். நான் வந்து சாதாரண கூலி வேலை தான் பார்க்குறேன். ராஜகோபால் ஸ்ட்ரீட்ல அயனிங் ஸ்டாப் கடை வச்சிருக்கேன். ஃபிஷர்மேன் நான் வந்து வெல்டிங் வேலை செய்கிறேன். எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா ஆட்டோ டிரைவர். எனக்கு வந்து இப்போ ஸ்காலர்ஷிப் கொடுக்குற மாதிரி என் தங்கச்சிக்கும் ஸ்காலர்ஷிப் தராங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கு. என் பொண்ணுக்காக வாங்குறேன். 20,000 ரூபா செக் வாங்கிட்டேன். இது 2வது வருஷம் நான் வாங்குறேன். வீட்டுக்கார் டிரைவர் கூலிக்கு நான் ட்ரெய்லராக இருக்கேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். என் பையன் பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறது உதவி தொகையெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். நான் சிங்கிள் பேரண்ட்டு, 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் நான் கொடுக்குற ஃபண்டு மூலியமாக தான் என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கிறேன். எங்களால் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த போது 4 இயர்ஸ் தான் வந்து சார் உதவி பண்ணுறாரு. நான் வந்து சிங்கிள் பேரண்ட். ஸ்கூல் ஃபீஸ்க்காக நான் சார் கிட்ட எழுதி ஒரு மனு கொடுத்துருந்தேன். இப்போ என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். என் குழந்தைக்கு 3rd டைமாக நான் வந்து 10,000 கொடுக்குறாரு வாங்குறேன். அவங்க தொகுதியில் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறோம். என் கூட பிறந்த ஒரு அண்ணன் வந்து என் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு ஒரு பெருமையாக